எதிரியம்மா தாயே வீட்டுக்கார ரொம்ப குழப்பாத. இந்த பெருந்தாமடம் வெகு தூரங்குது, என்னால நடக்காமல வயசாயிடுச்சு. ஆம்பளைக்கு அந்த அருவு இருக்குதுன்னா பொம்னாட்டிக்கு எங்க போவோம்? வாயப்பாரு என்னால எழ முடியாது. எழ முடியலன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நான் போற பாட்டி நான் வரணுமா வரக்கூடாது? எழுப்பி நீ தான் அழைச்சிக்கிட்டு போனோம். அது மட்டும் இல்ல பெண்ணே, அந்த தூரவாளி இப்ப கூட பஞ்சனைக்கு போயிட்டு அப்புறம் நான் பிருந்தாவனம் போனா அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு பிருந்தாவனம் போவதற்கு காலெல்லாம் வலிக்குதான், அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொன்னாரு. அவரு பொண்ணான பாதத்திற்கு அந்த மல்லிகைப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த காம்பு கில்லாம கீழே போட்டுன்னு வச்சுக்க, அது என்ன பண்ணும்? அப்படியே முள்ள மாதிரி அவர் பாதத்தை குத்தும். அந்த காம்பல என்ன பண்ண தெரியுமா? காம்பு எல்லாம் கிள்ளி 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 போட்டுட்டு ஆமா. பெண்ணே லட்சுமி, அங்க பாருமாடி
நந்தாவனம் வந்து விட்டோம். எதெல்லாம் உட்கார்ந்து இருக்குதோ அதெல்லாம் நந்தாவனம், எதெல்லாம் படுத்துனுக்குதோ அது பிருந்தாவனம். சரியா? இந்த கரண்மலைக்கு கேட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். உள்ள சென்று நீ ரசிச்சு பாரு. நல்ல அழகழகாக இருக்கும், கண் குளிர்ச்சியா இருக்கும். அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீ எத்தனை போல எது செய்தாலும் சரி அங்க போய் தொடவும் கூடாது, அதை எடுக்கவும் கூடாது. சரியா? அழகை மட்டும் தான் ரசிக்க வேண்டும் தவிர அப்படியே உட்கார்ந்து இருங்க. அந்த பிருந்தாவனம் எப்படி இருக்கிறது, அந்த அழகை எல்லாம் ரசித்து அப்புறம் பண்ணிக்கலாம். எதையும் தொடக்கூடாது, எதுவும் எடுக்க கூடாது. சரியா? அப்ப தொட்டது உண்டானால் அப்படி ஏதாவது செய்தால் உண்டானால் ஆபத்து வந்தாலும் உனக்கு பாதி எனக்கு பாதி தானே. சரியா? போனமா பார்த்தமா இந்த பிருந்தாவனம் சொன்ன தேடியே